ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டில் இந்த 2025 விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் பொழுது பார்ப்போம். அதற்கு முன்பதாக நம்மளுடைய வெப்சைட் இணையதளமான astrofeppers.com இதில் நம்ம லிங்கு கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதில் எல்லாவித பயிற்சிகளுக்கும் சனி பயிற்சி, புத்தாண்டு, அது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன், மேரேஜ் மேட்சிங், எந்த ராசிக்கு எந்த மணமகளுடைய ராசி நட்சத்திரம் பொருந்தும் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் அதில் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். லிங்க் பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கொடுத்துருக்கோம், astrofeppers.com. அது சென்று பாருங்கள். இந்த விருச்சிகம் ராசி கூட நம்ம பரிகாரங்களோடு விளக்கமாக ப்ரீஃபாக நீங்கள் அந்த ஆர்டிக்கிளை நான் எழுதியிருக்கோம். இந்த வீடியோவில் சொன்னதை சொல்லாமல் சில கருத்துக்கள் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் படித்து பாருங்கள், பலனடைங்க. புதிதாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். astrofeppers வெப்சைட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன் 2025 எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த விருச்சிகம் ராசியினருக்கு பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு 2025 ஆண்டு அற்புதமான முன்னேற்றங்களை இந்த 2025 ஆண்டு உங்களுக்கு கொண்டு வரப்போகுதுங்க. அதாவது 2024 சந்தித்த சிக்கல்களும் தடைகளும் தீரும் காலமாக திகழப்போகுது இந்த 2025 ஆண்டு. உங்கள் முயற்சிகளுக்கு முன்னேற்றம் கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் புதிய தொடக்கங்களையும் உச்சங்களையும் அடைய போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த 2025 ஆண்டு டிரான்சிஸ்ட், அதாவது பிளானட் டிரான்சிஸ்ட், குரு பயிற்சி அப்படிங்கிறது, அதாவது பயிற்சிகள், சனி பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, ராகுகேது பயிற்சி நடக்குது. இது புதிய வாழ்க்கையின் திறவுகோள். இந்த குரு பயிற்சியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு தான். 2025 ஆண்டு ஸ்டார்டிங்கில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வக்கரமாக 6ஆம் வீட்டில் போயிட்டுருக்காருங்க, பயணிச்சிட்ருக்கிறாரு. நீங்கள் சந்தித்த இடம் மற்றும் நிலம் தொடர்பான சிக்கல்கள் இந்த வருஷத்துக்குள்ளே நல்ல ஒரு முடிவுக்கு வரும் ஆண்டாகவே இருக்குங்க. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வரை கொஞ்சம் சிக்கலான சவாலான, வேணால் வக்கரம் இல்லையா, சவாலான காரியங்களை உங்கள் முயற்சிகளின் மூலம் அதை வெற்றி பெறும் நிலைக்கு கொண்டு வந்துடுவீங்க. ஓகேங்களா? எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் அதை பாடுபட்டு நீங்கள் அதை சாதகமான ஒரு அமைப்பாக மாற்றிக்கொள்வீர்கள். குறிப்பாக இந்த குரு பார்வை இருக்குது இல்லைங்களா, அந்த குரு பார்வை பக்கபலமாக இருக்கும். இந்த குரு பார்வை இருக்கிறதுனால தொழிலில், உத்தியோகத்தில், வேலையில் நல்ல ஒரு உதவி, மற்றவர்களால் ஒரு உதவிகள் கிடைக்குங்க. உயரதிக மேலே பாராட்டுவாங்க. தொழில் நல்ல ஒரு உயரும், வேலையில் நல்ல தனித்தன்மை ஏற்படும், நல்ல ஒரு பேர் இருக்குங்க. சரிங்களா? எவ்வளோ தான் பாடுபட்டாலும் ஒரு நல்ல பேர் வரலையா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் பேர் நிலைக்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. உங்களுடைய பொது வாழ்வில், அதாவது நீங்கள் அரசியல், ஒரு பொது சபை இதிலெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பேரு புகழெலாம் ஈட்டி தருகும் ஆண்டாக இந்த வருடம் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையவே இருக்குங்க. நல்லா ஆறுதலாக, அன்பை அழகாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். அதே சமயம் குரு உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, ஏன்னா வக்கரம் முடிஞ்சிருச்சு, இந்த 7ஆம் வீட்டில் இருக்க புதிய முயற்சிகள், உறவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் மற்றும் பொருளாதார லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக. ஏன்னா குரு பார்வை இருக்கு இல்லையா உங்கள் வீட்டு மேலே விருச்சிக ராசியில், முகத்திலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தேஜஸ் இருக்குது, முகப்பொழிவு, மனசில் தெம்பு, இதெல்லாம் கிடைப்பதற்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராகவே இருக்குது. ஆனால் மே மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அதாவது அஷ்டமஸ்தானம், 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகும்போது, என்னடா 8ஆம் இடத்துக்கு போகுது குரு, நம்ம இப்போ ரொம்ப கஷ்டப்பட போகிறோமே, வரவு கொடுக்க வேண்டியவர் மற்றும் அன்பை கொடுக்க வேண்டிய, காதலை கொடுக்க வேண்டிய, சந்தோஷத்தை கொடுக்கணும், 5ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு சில தடை தாமதங்கள்லாம் உருவாக்கலாம். ஆனால் அது நிகழ்காலம் மட்டுமே, கொஞ்சம் காலம். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் காலத்துக்கு
அது கொஞ்சம் சில தடைகளாக இருக்கும். அதுவும் அவர்களுடைய சுய ஜாதகம் நல்லாவே இருந்துச்சுன்னா இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது கொஞ்சம் குறைந்த கால மட்டுமே. இது உங்களின் பொறுமை, நிதானம், விட்டு கொடுத்து போவது போன்ற நல்ல குணங்கள் மூலமாக அதையும் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது அப்படி ஆகிடுச்சு, இது அப்படி ஆகிடுச்சு போயிட்டு மனதில் போய் போட்டு குழப்பிக்காதீங்க, ஓகேங்களா? மனசுக்கு எதுவும் எடுத்து சொல்லாதீங்க, அது டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி இந்த காலம் அந்த காலம் போட்டு போகிறது நல்லது. குறிப்பாக இந்த வேலை, தொழில், வியாபாரம் நிமித்தமாக அடிக்கடி வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு போகிறோமே, குழந்தைங்களை விட்டு போகிறோமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் நம்ம எதிர்கால நன்மைக்கு, குடும்ப நன்மைக்கு தான் அப்படிங்கிறது நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது சால்வ் ஆகிடும். இது உங்கள் அனுபவத்தை மேலும் மேலும் உயர்த்துங்க. உங்களுடைய தகுதியும் திறமையும் வெளிப்படும் சூழல் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும். குருவின் பார்வை காரணமாக புதிய வீடு அமைகிறது, மண்மனை அமைகிறது, நல்ல ஒரு யோகம் உண்டாகிற வாய்ப்பு, இதெல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அடுத்ததாக முக்கியமான 2025 பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் தருணமாக இந்த 2025 இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்குது. 10ஆம் வீட்டில் கேது பயிற்சி ஆகுதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 11ஆம் வீட்டில் இருந்த கேது அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இதனால் உங்கள் தொழில் மேம்படும். தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்லா நுணுக்கமான விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணுவீங்க. கேதுன்னா ஞானம் இல்லையா? ஸோ நுணுக்கமான விஷயங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அரசு உத்தியோகத்திற்கு முயல் வருவார், அது ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நல்ல ஒரு முயற்சியெல்லாம் எடுத்து தனி திறமைகளை வளர்த்திக்கணும். எதையும் வெளிப்படையாக லீகலாக அப்ரோச் பண்ணுங்கள். நியாய தர்மங்களோடு செய்கின்ற காரியங்கள் இதெல்லாமே சிறப்பாக நடைபெறும், சிறப்பாக இருக்கும். கேதுவின் பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தடைப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும், ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே போல் புதிய நகரங்கள், வெளிநாடு, வெளி மாநிலம், வேறு ஊருக்கு போகிறது அப்படிங்கிறதுக்கான சுச்சுவேஷன்லாம் வருதுங்க. அதே போல் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஸோ 4ஆம் இடம் வண்டி வாகனம், மண்மனை, யோகம், தாயாரின் உடல்நிலை இதெல்லாமே தான் சொல்லுது. ஸோ வண்டி வாகனங்களை புதுசாக வாங்க போகிறீங்க, பிரம்மாண்டமாக வாங்க போகிறீங்க. வீடு கட்டினா கூட நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிற மனசில் அந்த நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. அதிகமான செலவுகளை கொண்டு போய் விடாமல் நீங்கள் கொஞ்சம் கச்சிதமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ 4ஆம் இடத்துல ராகு உங்களுடைய நிலைமை, குடும்பம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களே நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்த போகுது, சரிங்களா? அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். அவர் செவ்வாய் பயிற்சி இங்கே தான் இருக்குது. நம்பிக்கை, நல்ல ஒரு முன்னேற்றம். ஏன்னா நம்மளுடைய ராசிநாதன் ஒரு நீச்ச நிலையிலேருந்து வெளியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆஹா, நம்ம விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள், முயற்சிகள் அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடந்து செல்லும் வாய்ப்புகள் உங்கள் ராசிக்கு 8, 9ஆம் வீட்டில் இருந்து இப்பொழுது பார்த்திங்கன்னா இப்போ 9ஆம் வீட்டில் நீச்சமாக இருக்கிறார், ஓகேங்களா? இந்த சிறிய தடைகள் தோன்றினாலும் அதனை கடந்து செல்லும் சக்தி உங்கள்கிட்ட இருக்குங்க. செவ்வாய் உங்கள் அதிபதி தான். ஆனால் நீச்சமாக இருந்தாலும் இந்த ஸ்டார்டிங்கில் 2005 தொடங்கும்போது நீச்சமாக இருந்தாலும் இதனால் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பொருளாதார நிலை நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். தொழிலில் பார்த்திங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள்லாம் பிறக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போன்ற விஷயங்கள் நல்லாவே நடக்கும். செவ்வாய் பார்த்திங்கன்னா 9லேருந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது விட்டதை பிடிக்கும், இழந்ததை மீண்டும் பெறும் வாய்ப்பு, குறிப்பாக வாழ்க்கையில் பொருளாதார மேம்பாடு அப்படிங்கலாம் உண்டாகுங்க. குட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த 2025 மட்டும் முழுமையான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு முக்கிய தருணங்கள், கரெக்டான விஷயம், கரெக்டான வாய்ப்பு அப்படிங்கெல்லாம் உண்டாகும். உறவுகள் பலப்படும், பிரிந்தவர்கள் ஒன்று கூடும் வாய்ப்பு உண்டாகும். தொல்லை கொடுத்தவர்களை உங்களை பாராட்டி உங்களோடைய இணைவாங்க, சரிங்களா? உங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான தொழில்நிலை மேம்பாட்டுக்கு இது சிறந்த தருணமாக இருக்குது. சொத்துக்கள் வாங்கிறது, புதிய வீடு கட்டுறது, புதிய வாகனங்கள் வாங்கிறது, ஆடை ஆபரண சேர்க்கை, இன்பச் சுற்றுலா போன்ற மனதுக்கு பிடித்த விஷயங்கள் இனிதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ
நிச்சயமாக இந்த 2025ஆம் ஆண்டு வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வரும். உங்கள் முயற்சிகளும் உழைப்பும் வெற்றியை நோக்கி நகரும். சரிங்களா? எல்லா துறைகளும் உங்கள் ராசி உயர்வடையும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பும். ஆனால் வெளியில் எதையும் காட்டிக்காதீங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுபோல் எளிமையாக இருந்தால் நல்லது. பல பிரச்சனைகளை இதனால் நீங்கள் தவிர்க்கலாம். சரிங்களா? பொருளாதார முன்னேற்றம், திருமணம், புதிய உறுப்பினர்கள் வர்றது, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சொத்து சுகம் வாகனம் அமையும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகளை இதில் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? நன்றி.